काल्ये नमः मंगलाय नमः कात्यायन्ये नमः भद्रकाल्ये नमः कमलाय नमः शिवाय नमः संतोष नाम्याः मीनराशि रेवती नक्षत्रे सेल्वी नाम्याः मकर राशि श्रवण नक्षत्रे सह कुटुंब क्षेमद्वैर्य वीर्य आयुरारोग्य उत्तम धर्मार्थ काममोक्ष सद्विध फलपुरुषार्थ सिद्ध्यर्थम सदाइष्ट शांत्यर्थम सपरिवार என் புருஷன் எனக்கு வேணும். அவர் தப்பானவர்னு இந்த உலகமே சொல்லுது. ஆனா அவர் தப்பானவர் இல்லைன்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஒரு தப்பும் செய்யாதவர் அங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கலாமா? அவர் படுற அடியும் வேதனையும் கஷ்டத்தையும் வலியையும் பார்த்துக்கிட்டு நீ அமைதியா இருக்கலாமா? கெட்டவங்க போய் சொல்றவங்க எல்லாம் அங்க சிரிச்சிட்டு இருக்கும் போது உள்ள மனசார வேண்டிட்டு இருக்கேன்னா இங்க அழுதுட்டு இருக்கேன். மனுஷன் என்ன கை விட்டுட்டான், தெய்வம் நீ என்ன கைவிடலாமா? நான் உன் சன்னதியை மிதிக்க மாட்டேன்னு சொன்னது கோபத்தால இல்ல, இயலாமையால. எனக்கு இப்ப வேண்டதுக்கு கூட சக்தி இல்ல. இந்த சின்ன வயசுல என் பேத்தி படாத கஷ்டம் எல்லாம் படுறா. நீ சக்தி வாய்ந்த தெய்வமா இருந்தா நாளைக்கு காலையில விடையறதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்துடணும். என் புருஷனை காப்பாத்து, அவரை வெளியே கொண்டு வா. கெட்டவங்களை தோக்கடி, எங்களை வாழ விடு. நீதான் எல்லாமே உன்னை நம்பி வந்திருக்க, என்ன கை விட்டுறாத. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. அம்மாடி, அந்த பொண்ணு உங்க கூட வந்திருக்காளா? அவ என் பொண்ணுதான் சாமி. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. அதான் அங்க இருந்து சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கா. கோவில் உள்ள அவ எவ்வளவு ஆசையா வருவான்னு பாத்திருக்கீங்கல்ல. இன்னைக்கு இந்த சிலை மாதிரி இப்படி கல்லா உட்கார்ந்துருக்கா. எவ்வளவு கூட்டம் வரல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சாமி. அதான் நாங்க அர்ச்சனை பண்ண வந்துட்டோம். அழாதீங்க, நாம கோச்சுக்கிட்டா திரும்ப கோச்சுக்கிறதுக்கு சாமி என்ன மனுஷாளா? இன்னைக்கு பிரதோஷம், ரொம்ப நல்ல நாள். ராத்திரி முழுக்க கோயில் திறந்துதான் இருக்கும். உங்களால எவ்வளவு விளக்க ஏத்த முடியுமோ அவ்வளவு ஏத்துங்க. உங்க கஷ்டம் எல்லாம் தீந்து போகும். முடிஞ்சா உங்க புள்ளைய கோயிலை சுத்தி பிரதட்சணம் பண்ண சொல்லுங்க. ராத்திரி முழுக்க நன்னா வேண்டிக்க சொல்லுங்க. விடியும் போது உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பாருங்க. நாங்க வரோம் சாமி. வாங்கோ. செல்வி, இந்த பிரசாதம் எடுத்துக்க. அம்மாடி, உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போறதுக்கு காலம் வந்துருச்சுமா. என்ன பாட்டி சொல்றீங்க? அருள் வாக்கு சொல்ற மாதிரி ஒரு பூசாரி வந்து உன்னை அடிப்பிரதர்ஷனம் பண்ண சொல்லியிருக்காருமா. அது மட்டும் இல்லாம ராத்திரி எல்லாம் உன்னை விளக்கேத்தி சாமியை நல்லா வேண்டிக்க சொல்லியிருக்காரு. நான் பிறந்ததுக்கு காரணமே நீன்னு எங்க அம்மா சொன்னாங்க. இனி நான் வாழ்றதும் சாவறதும் உன் கையில தான் இருக்கு.
செல்வி இங்க வந்து ஏத்துடா. போமா போய் அங்கேயும் விளக்கேத்து. செல்விமா தண்ணி ஏதாச்சும் வேணுமா? என் வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பாட்டி கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, அங்க ஊத்தணும். இந்தாம்மா. ஏய், என்னடி எப்ப பார்த்தாலும் தலையில இடி விழுந்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்க? மா பேசாம போயிடுமா, நானே செம்ம கோவத்துல இருக்கேன். ஒண்ணு கோவத்துல இரு, இல்ல சோகத்துல இரு. வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. சோகத்தை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா சந்தோஷம் தானா ஓடி போயிடும். முதல்ல நீ எழுந்துரு. எழுந்துருன்னு சொல்றல, எழுந்துரு. இந்தா இத புடி புடி. என்னது? பார்த்தா தெரியலையா? கோலமாவு. இது எதுக்கு என் கையில குடுக்குற? நீ தான் நல்லா கோலம் போடுவிய, வா போடு. எனக்கு அதுக்கெல்லாம் மூடு இல்லம்மா. இந்தா நீயே போய் போடு. ரொம்ப பண்ணாத. இப்படி காலங்காத்தாலே மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தீனா எல்லாம் விளங்காம போயிடும். நாம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு முடிவெடு. அப்புறம் அந்த நாள் எவ்வளவு சந்தோஷமா மாறுதுன்னு பாரு. என்ன இங்க சத்தம்? வந்துட்டாரு ஜில்லா கலெக்டர். என்ன கையில காலையிலேயே உங்க அம்மா வாலின்றி வம்பு பண்றாளா? கோலம் போடணுமாப்பா? என்னன்னு நீங்களே கேளுங்க. ஏய் என்னடி காலையிலேயே புள்ளையிட கோலம் போட அது இதுன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்க? ஏன் நீ கோலம் போடுறியா? போய் பக்கெட்ல தண்ணி எடுத்துன்னு ஃப்ரிட்ஜ்ல பால் பாக்கெட் இருக்கு, அதை எடுத்துன்னு வா போ. மா லூசா நீ? இப்ப என்ன பால் ஊத்திய கோலம் போட போற? ஏய் என்னடி அவன் 50 ரூபா நோட்டுக்கு அல்லாடுறான், இதுல பாலை வேற வேஸ்ட் பண்ணுவியா? ஐயோ, அப்பனுக்கு மவளுக்கு ஒரே அறிவுதான் இருக்குது. கோலமும் பக்கத்து வீட்டுக்கு, பாலும் பக்கத்து வீட்டுக்கு தான். ஏய் நம்ம வீட்டுக்கு பால் ஊத்தி காப்பி போடவே நீ 1008 பிலிம் காட்டுவ, இதுல பக்கத்து வீட்டுக்கு காப்பியா? இங்க பாரு, நீ யாருகிட்டயே நல்ல மாதிரி நடிக்கிற, எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. வாய மூடு. இனிமே அந்த பசங்களுக்கு நான் நல்லவதான். பசங்களா? கையலு, பக்கத்து வீட்டுக்கு ஒரு தம்பி குடுத்துன வந்திருக்குதுடி. எனக்கு இந்த பேச்சுலர் பசங்களை பார்த்தாவே பிடிக்காது. ஆனா அந்த புள்ள நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பண்ணான் தெரியுமா? நம்ம வீட்டுக்கா? ஒரு பையனா? ஆ, லூசாமா நீ? எதுக்கு கண்டவன் எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கிற? கண்டவனா? அந்த தம்பி தங்க கம்பிடி. என்னடி ஓவரா புகழ்ற? மா பக்கத்து வீட்டுக்கு ஏன் வந்தா உனக்கு என்ன? பாவுண்டி அந்த தம்பி. அம்மா அப்பா இல்லையா, வெறும் அண்ணா அண்ணி தானா. எங்க வீட்ல பெரியவங்க இல்லம்மா, நீங்க முதல்ல என் வீட்ல காலடி எடுத்து வச்சீங்கன்னா என் வீடும் விளங்கும், நானும் விளங்குவேன். அதனால நீங்களே வந்து பாலை காய்ச்சி கொடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுச்சு. அதுக்கு என்ன அதுக்கு? நேத்து நீ நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டியே, காரம் பூந்தி ஸ்வீட்டுன்னு எல்லாம் அந்த தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்ததுதான். மா யார் என்ன கொடுத்தாலும் நீ வாங்கிடுவியா? பாவண்டி, தாயில்லா புள்ள நம்ம வீடு தேடி வந்து கொடுத்துச்சு. அது என் காலெல்லாம் விழுந்து தொட்டு கும்பிட்டுச்சு தெரியுமா? ஐயோ என்ன பவ்யம், என்ன மரியாதை, என்ன அடக்கங்கிற. அப்புறம் யோ எம்பிஏ படிச்சிருக்கானா, ஏதோ பெரிய இடத்துல வேலை பாக்குறானா. இந்த காலத்துல வெட்டியா இருக்கிற பசங்களே திமுறா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவ்ளோ படிச்சிருக்கிற புள்ள இவ்ளோ பொறுப்பா இருக்கிறதா என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இப்ப அதுக்கு என்னன்ற நீ? சின்னதா ஒரு கோலம் போட்டு அந்த புள்ள வீட்டுக்கு போய் பாலை காய்ச்சி சாமி கும்பிட்டு வந்துடலாண்டி. நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. அம்மா நீ கையில உங்க அம்மா வாழ்க்கையில முறையா இன்னொருத்தரை பத்தி நல்ல விதமா பேசியிருக்கா. அதுவும் இல்லாம நல்ல காரியத்துக்கு வேற கூப்பிடுறா. ஆனது ஆச்சுமா, உங்க ஆத்தா பேச்ச கேட்கலினா இன்னைக்கு பூரா வாயிலேயே வறுத்து எடுத்துருவா. வாமா போலாம். ஏ கையில அந்த தம்பி கிட்ட நான் பிராமிஸ் பண்ணிட்டேன்டி. என்ன பண்ண? பிராமிஸ் டி, சத்தியம். உங்க வீட்டு பெரியவங்க ஸ்தானத்துல இருந்து பூஜை போட்டு பால் காய்ச்சி குடுக்கறேன்னு பிராமிஸ் பண்ணிட்டேன்டி. தயவு செஞ்சு வாடி. ஐயோ என் பொண்ணு சிரிச்சிட்டா. அப்படியே சிரிச்ச மாதிரியே வந்து கோலம் போட்டு பாலை காய்ச்சல வாடி. ஏய் நீ என்ன மூஞ்ச பாத்துனுக்குற? பக்கெட்ல தண்ணி எடுத்துன்னு வா போ. அடியே வாடி. உன்னையும் முத மதிச்சு ஒருத்த வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான் பாரு. அவன் தலையில நினைச்சா தாண்டி எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. போதும், சொன்ன வேலையை செய். வா நீ வா கையில, வா வா குடு. போய் அந்த பால் எடுத்துமா போ. அதிகாரம் ரொம்ப தூள் பறத்துதுடி. குழம்பாம போயா. இப்ப போடு கோலத்தை.
ஐயோ 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 எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கா என் பொண்ணு. ஏன் கட்டி பட்டுரும். ஏய், பாருமா. அந்த ராஜபுட்டு ராஜாக்கா எப்பதான் வருவாங்களா? ஒருவேளை வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுக்காம ஓடி போயிட்டானுங்களோ? யோ தம்பி நீங்க ஈஸ கண்டுபிடிச்சிருமோ? தேவ் நீங்க எப்படிங்க கயல்? நீங்க எப்படி? ஏய் தம்பி உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஐயோ ஆன்ட்டி, இவங்க தான் எங்க டீம் லீடர் கயல். இவங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐயோ என்ன தம்பி, இவ ஏன் பொண்ணுப்பா. ஐயோ பொண்ணாடா. ஐயோ ஆண்டி, உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா? நான் என்னமோ உங்க பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு நினைச்சிருந்தேன். அட போப்பா. ஐயோ ஆண்டிக்கு வெக்கத்தை பத்தியா? இவ இந்த பொண்ணை பெத்துக்கிறது காரணமானவனே நான் தான். நான் தான் கையலோட அப்பா. ஐ எம் கார்த்திகேயன், போலீஸ். சும்மா கை கொடுங்க தம்பி. ஹலோ அங்கிள், ஹாய். How are you uncle? Fine, thank you. தெரியுது தெரியுது. தேவ் நீங்க எப்படி என் வீட்டு பக்கத்துல? அது வந்து ஆன்லைன்ல பார்த்து எதர்ச்சியா வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டோம். நீங்க இங்க இருக்கிறத நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அட ஆமா, உங்களை பார்த்ததும் நாங்க அப்படியே ஷாக் ஆயிட்டோம். ஏய் தம்பிங்களை வாசல்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருப்பியா? மணி 8 போகுது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பால காய்ச்சல. வாங்க தம்பி. கயல் வாங்க கயல், இது எல்லாமே உங்களுக்காக தானே. கம் குயிக். என்னது? அது வந்து கயல், இன்னைக்கு உங்க அம்மா தானே எங்க சீஃப் கெஸ்ட். அப்ப இது எல்லாமே அம்மாக்காக தானே. அம்மானா அது பொண்ணுக்கும் தானே, அப்ப அது உங்களுக்கும் தானே. என்ன சொல்ல வரீங்க தேவ்? ஐயோ கேள்வியா கேக்குறாளே. கேள்வி கேக்குறது ரொம்ப ஈஸி கயல், ஆனா பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். நான் நிதானமா அவங்க கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு நாள் பதில் சொல்றேனே. நல்ல நேரம் போக போகுது, ப்ளீஸ் பால் காய்ச்ச வாங்கலேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கயல், வெல்கம் டு மை ரூம். ப்ளீஸ் கயல். நீங்க போங்க, நான் வரேன். ஆஹா, நீங்க வந்தாதான் நாங்க போவோம். வாடி தம்பி எவ்வளவு பாசமா கூப்பிடுது. வா அத்தை கொடு. அந்த பாலை குடியா. இத கொண்டு போய் வச்சிட்டு வாப்பா. போலாம் தம்பி. நீங்க வாங்க ஆண்டி. வா. வாங்க கயல், உள்ள வாங்க வாங்க. ஏய் வாடி. வலது கால எடுத்து வச்சு வா கயல். வாங்க. நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். அம்மா தாயே, பால் நல்லபடியா பொங்கணும். நல்லபடியா நடக்கணும். என்னாச்சு இதுக்கு? டேய் என்னடா? என்ன தம்பி, இந்த லைட்டர் பத்த மாட்டேங்குது. தீப்பிட்டை தானே இருக்காப்பா? மச்சான் நம்ம லைட்ரு. அது ஒண்ணும் இல்ல, அந்த லைட்ரு ஜப்பான்ல இருந்து வாங்குனது. உங்கள மாதிரி சாஃப்டான கையெல்லாம் அத பத்த வைக்க முடியாது. நீங்க வேணா தம்பி, அப்ப நான் வேணா பத்த வைக்கிட்டா? ஐயோ அங்கிள், புதுவாத்துல பொம்மநாடி தான் பத்த வைக்கணும். அதுதான் மங்காத்தா. மங்காத்தாவா? மங்களகரம் மங்களகரம். அதத்தான் அப்படி சொல்றான். இல்ல சரதி? ஆமாக்கா. அக்காவா? உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு மனசு வரலக்கா. தம்பி போங்க தம்பி, நீங்க வேற.
இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. இந்த கையில நீயே போய் ஸ்டவ்வ பத்த வை. இந்தா போ கையில போ. இந்தா போ. என் மவ கைராசியானவப்பா. உங்கள மாதிரியே. மா யாருக்கு முதல்ல கொடுக்கணும்? அங்கிளுக்கு தான் முதல்ல பால் ஊத்தணும். என்னது? அது வந்து அங்கிள் நீங்க தானே வயசுல பெரியவரு, அதான் நீங்க தான் முதல்ல பால் குடிக்கணும்னு சொல்றான். இதாங்க அங்கிள். ஏய் மேலகில ஊத்திராதப்பா, கையில ஐயோ குடிங்க அங்கிள். அம்மாடி தமிழ்களுக்கு குடுமா. எனக்கு ஃபர்ஸ்ட். கையில எடுத்து குடுமா. தேவ் தேவ் வாங்கிக்கோங்க தேவ். தேங்க் யூ கைலி. ம். அங்கிள் இதான் நீங்க குடிக்கிற கடைசி பால். என்னது? ஐயோ அங்கிள், கடைசி பால்னா இன்னையில இருந்து இந்த பால், தயிர், மோர், பட்டர் இதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு சாப்பிடாம இருங்க. அப்புறம் பாருங்க வேட்டையாடு விளையாடு படத்துல வர கமல் மாதிரி சும்மா அப்படியே கெத்தா இருப்பீங்க. நிஜமாவா தம்பி? அங்கிள் இப்பே நீங்க கெத்தா ராஜ்கிரண் சார் மாதிரி தான் இருக்கீங்க. இன்னும் டயட்லாம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா சும்மா தெரியல வர போலீஸ் விஜயகுமார் ஐபிஎஸ் மாதிரி இருப்பீங்க. நிஜமாவா சொல்றீங்க? நினப்புதான். சரி தேவ், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். அதுக்குள்ளயா? இருந்து சாப்பிட்டு போங்க கைலி. நான் வேணா ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வரட்டுமா? நான் வேணா டிஃபன் செஞ்சு தரவா தம்பி? ஒன்றும் தேவையில்லை, அவங்களே வாங்கிப்பாங்க. சரி தேவ், அப்ப நாங்க கிளம்புறோம். இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறீங்களே கையல். இன்னொரு நாள் கண்டிப்பா பார்க்கலாம் தேவ். எப்போ? இன்னைக்கு சாயந்தரம். இன்னைக்கு சாயங்காலமா? ஆமா தம்பி, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஏரியாவுல எல்லார் ஈஸ்வரியோட கச்சேரி இருக்கு. என் பொண்டாட்டிக்கு எல்லார் ஈஸ்வரியோட பாட்டுனா ரொம்ப உசுரு. மச்சான் எல்லார் ஈஸ்வரினா உசுரா. இனிமே அந்த எல்லாரீஸ்வரி தான் நம்ம குல தெய்வமே. நிச்சயம் வந்துடுறாங்க. இப்போ வந்துருவோம். சரி தேவ், அப்ப நாங்க வரோம். வரண்டு போறீங்க? தம்பிக்கு எப்பவுமே தமாசுடா. தம்பி சாயந்தரம் எல்லாரும் ஈஸ்வரியோட கச்சேரி இருக்கு, மறந்துடாதீங்க. கண்டிப்பா வந்துடுறோம் அங்கிள். வரேன் தம்பி. ஓகே ஆண்டி. வாயா. டேய் கையில் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்டவ் பற்ற வச்சது ஏதோ விளக்கேத்துற மாதிரி இருந்துச்சுடா. இந்த பால் கிளாஸை கையில் கொடுத்தது பொண்ணு பார்க்குற மாதிரி இருந்துச்சுடா. அப்படியா? போடா, எனக்கு வெக்கமா வருதுடா. டேய் வெக்கப்படாதடா. இனிமே நம்ம கையால் அம்மாவுக்கு பிடிச்ச செல்லாத்தா மேல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்ப அடுத்து வாசக பத்ம சத்தியம் அகீசகே வசூனா ரூபமன்யஸ்ய மய. சாமி, விடிஞ்சா என் பொண்ணோட கஷ்டம்லாம் தீரும்னு சொன்னீங்களே, இன்னும் உங்க வாய் முகூர்த்த பலிக்கவே இல்லையே சாமி. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, உண்மையான வேண்டுதல் வீண் போகாது. இந்த கோயிலுக்கு வந்த யாருமே கஷ்டத்தோட திரும்பி போனதா சரித்திரமே இல்ல. மனசுல வேண்டிக்கிட்ட எல்லாருக்குமே இங்க கண்டிப்பா மாறுதல் கிடைக்கும்.
சும்மா இல்லம்மா, இவ்வளவு பெரிய கோயிலை சுத்தி அடிப்பிரதட்சணம் பண்ணிருக்க. உன்னை அந்த அம்பாள் அளவிட மாட்டா. விடிய விடிய அவ ஆலயத்துல விளக்கேத்திருக்க. உன் வாழ்க்கையில விளக்கேத்தாம அவ ஓய மாட்டா. என்னம்மா, இன்னும் கூடவா நம்பிக்கை வரல? கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வார். இது சத்தியம். அடடே, சார் வந்திருக்காரே. யார் சாமி அவரே? இவரை தெரியாதா? இவர் இந்தியாவிலே பெரிய வக்கீல்மா. பேரு பரசுராமன். இவரை கண்டாலே கோர்ட்டு நடுநடுங்கும்.